பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்ட வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் தருகிறார். சிலர் பவுலோட தீவிரமான பக்தியையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பார்த்து அவரை பைத்தியக்காரன் அல்லது புத்தி இல்லாதவன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பாருங்கள், இது அப்போஸ்தலர்களில் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். பவுல் சொல்கிறது என்ன? நாங்கள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தால் அது தேவனுக்காகன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய மகிமைக்காக முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை உலகத்தின் பார்வையில் சில நேரங்களில் பைத்தியமாக தோன்றும். அல்லேலூயா. பாருங்க, தாவீது தேவனுக்கு முன்பாக ஆடின போது அதில் இந்த மீகால் அவமதிக்கிறார். மீகால் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் பார்க்கலாம். இயேசுவின் குடும்பத்தாரே அவரை சுய நினைவில்லாதவர்கள் என்று நினைத்தனர். பாருங்க, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கலாம். பவுல் சொல்வது, என்னுடைய வைராக்கியம், என்னுடைய ஆவிக்குரிய தீவிரம் தேவனுக்கான அன்பின் வெளிப்பாடு என்று சொல்கிறார். இன்னும் புத்தி இல்லாதவர்களாக இருந்தால் அது உங்களுக்காக, புத்தி உள்ளவர்களாக இருந்தால் அது உங்களுக்காகன்னு சொல்கிறார். புத்தி இல்லாதவர்களாக இருந்தால் அது தேவனுக்காக, புத்தி உள்ளவர்களாக இருந்தால் அது உங்களுக்காகன்னு சொல்கிறார். பாருங்கள், பவுல் சபைக்கு உபதேசிக்கும் போது அறிவோடும் தெளிவோடும் ஒழுங்குகளோடும் நடந்து கொள்கிறார். அவருடைய நோக்கம், அவரோட கோல் என்னென்னா, விசுவாசிகளை கட்டி எழுப்பணும், அடுத்தது சத்தியத்தை விளக்கணும், ஆத்துமாக்களை ரட்சிப்புக்களை நடத்தணும். இதுதான் அவரோட நோக்கமே. அதாவது தேவனுடைய சந்நிதியில் அவரது தீவிர பக்தியோடு அவர் இருக்கிறார். மக்களிடத்தில் அவர் ஞானத்தோடும் அன்போடும் அவர் நடந்து கொள்கிறார். இது மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோன்னா, ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுக்கு முன் முழு அர்ப்பணிப்புடன் இருப்பான். ஆமென். மனிதர்களுக்கு முன் ஞானத்துடனும் அன்புடனும் சேவை செய்வான். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை காட்டிலும் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதையே முக்கியமாக அவனுடைய திங்கிங், அவனுடைய எண்ணமாக இருக்கும். பாருங்கள், இது மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னென்னா, எங்களுடைய வாழ்க்கையின் மையம் தேவனுடைய மகிமை. உலகம் எங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தேவனுக்காக வாழ்கிறோம். மக்களுக்கு ஊழியம் செய்யும்போது அவர்களுக்கு பயனுள்ளதாக ஞானத்தோடு செயல்படுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக இந்த வசனத்தின் மூலம் விளக்குகிறார். முக்கியமான ஒரு இது என்னென்னா, தேவனுக்கான வைராக்கியமும் மனுஷர்களுக்கான ஞானமான சேவையும் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் 2 அம்சங்களாக செயல்படுகிறது. 2 அம்சங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 அம்சங்கள் முக்கியம். தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற அனுபவம், மனுஷர்களுக்காக ஞானமாக சேவை செய்யணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதான் ஆண்டவர் அவர் புதிய ஏற்பாடு அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தில் சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதான் இது 2வது பிரதான கற்பனை. முதல் கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதை சொல்லிவிட்டு தான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பாருங்கள், தேவன்கிட்ட மட்டும் சில பேர் அன்பு காமிப்பாங்க, அது மட்டும் போதாது. சக ஊழியர்கிட்டம், நம்மளோட சக ஊழியர்கள் யார்? நம் குடும்ப உறவுலேருந்தே வருவோம். குடும்ப உறவுகளிலிருந்து, ரிலேஷன்ஷிப்பு, உறவு முறைகள், சொந்த பந்தங்கள்லேருந்து, இன்னும் வேலை ஸ்தலத்தில் போய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரிடமும் நாம் அந்த ஒரு நல்ல சேவை, ஒரு நல்ல அவங்களோட ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளை, இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா,
6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 21ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த வாசித்த வேத வசந்தபடி நீர் எங்களோடு அப்பா இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. தேவனுக்காக வாழும் வைராக்கியமும் மனுஷருக்காக சேவை செய்யும் ஞானமும் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்துக்கொண்டுக்க ஒவ்வொருவரையும் அடிமையனையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம். உடைய சித்தத்தை படி நடத்துங்கப்பா. என்னையும் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கிறோம். நீ நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.